ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தம்பிங்க வீடு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்கிற வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரு. பார்த்திங்கன்னா வீட்டோட 3 பக்கமும் சுற்றி இடம் கிடையாது, ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இடம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம முன் பக்கம் தான் கொண்டு வரணும், மழை தண்ணி, வாட்டர் லைன் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கிச்சன் தண்ணி, பாத்ரூம் தண்ணியும் நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் கொண்டு வரணும். அதனால தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் இருந்து முன்னாடி இருக்கிற ஸ்லாபு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது, பழைய வீடோட அட்டாச் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதனுடைய காங்கிரீட்டையும் நம்ம உடச்சி தான் ஆகணும். இதுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அது மாதிரி வெளிச்சம் வரணுன்றதுக்காக நம்மளுக்கு ஓப்பன் விட்டுருக்காங்க, அந்த கம்பி கட் பண்ணிவிட்டு கூட நம்ம கொண்டு போயிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே ஃப்ளோரில் தான் கொண்டு போயிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிச்சன் தண்ணி, அப்புறம் அது பாத்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற பாத்ரூமு. ஸோ இந்த இடத்துல ஒரு இந்தியன் டாய்லெட் வருது, ஸோ அதுதான் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குளிக்கிற தண்ணி, அதுக்கு பக்கத்தில் ஷவர் இருக்குது. ஷவரு கோல்டு வாட்டருக்கு மட்டும் கேட்டிருக்காங்க, ஹாட் வாட்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு டேப் பாயிண்ட் மட்டும் இந்தியன் டாய்லெட்டுக்காக. பேஷன்னு அந்த ஹைட்டில் தான் போகும், அந்த இடத்துக்குள்ளே தான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்குள்ளேயே வந்துடும். பேஷனும் வச்சு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இது அந்த பேஷன் இல்லை, இது வேறு ஒரு டாய்லெட். இது அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டாவது மழை லைன், மொத்தம் 2 மழை லைன் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் இந்த பக்கமும் ரெண்டு போர்ஷனாக கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷனு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷனு. ஸோ அது பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் ஒய் கொடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம டோர் டீ அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மழை தண்ணி அதிகமாக வரும்போது ரிட்டன் உள்ள சிங்க்குக்காண்ட போய்ட்டு தண்ணி நம்மளுக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒய் போட்டு தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் மேலே இருந்த ஒரு மழை பைப்பை சேம்பருக்கு லிங்க் பண்ணியிருக்கேன், கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சன் தண்ணியோடு சேர்த்து லிங்க் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் அந்த ஓப்பன் விட்டுருக்காங்கன்னு சொன்னீங்க, அந்த இடத்துலேருந்து வர லைனு. ஒரு ஸ்லோப் லைட்டாக ஒரு அரை இன்ச்சு வாட்டம் காமிச்சு கீழே கிளாம்ப் அடிச்சுட்டு வந்து அதுவும் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் இதில் நம்ம இந்த மாதிரி யூ கிளாம்பே அடிச்சிக்கலாம். இதுவும் சேம் எல்லா இடத்துலையுமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோர் எல்போ போட்டு கீழே டோர் ஒய் போட்டு லாக் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் ஷூ போட்டுங்க எல்லா இடத்துலையும்.